வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாலகுமாரன் ஐயா அவர்கள் எழுதிய சரிகை வேட்டி. அத்தியாயம் 2. ஒரு திருமண ஏற்பாடு நிலையத்தில் மைத்துனின் பெயரை பதித்து வைத்தாள். மாம்பழத்தில் பிரபலமாக இருக்கிற ஒரு ஜோசியரின் வீட்டிற்கு போய் நல்ல வரன் இருந்தால் சொல்லுங்கள் என்றாள். புருஷனின் துணையோடு ஞாயிற்றுக்கிழமை ஹிந்துவில் விளம்பரம் கொடுத்தாள். மங்கையர் மலருக்கு அவளே அனுப்பினாள். நல்ல குடும்ப பெண்மணியாக யார் எதிர்பட்டாலும் ஒரு வரன் இருந்தால் சொல்லுங்க மாமி என்று வேண்டினாள். அவள் மைத்துனன் வேதமூர்த்தி வருவதற்குள் 4-5 பெண்களை பார்த்து வந்தாள். எதுவும் அவள் மனசுக்கு பிடிக்கவில்லை. மைத்துனன் வருகை 10 நாள் தள்ளி போயிற்று. இந்த முறையும் அவன் சூசகமாக ஞாபகப்படுத்தினான். அது இல்லைப்பா, எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு நீ சொன்னா அதுக்கேற்றபடி. குமுதவள்ளி குறுக்கே புகுந்து பேசினாள். எல்லோரும் எந்த மாதிரி பெண்ணாக கேட்பா? அழகா, கெட்டிக்காரியா, கொஞ்சம் வசதியா? அதே, அவ்வளவே. இதுக்கு மேலே என்ன சொல்ல வேண்டியிருக்கு? நீங்கள் 4-5 பேர் பார்த்து வைங்கோ, நான் பேசி பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த டெலிஃபோன் பேச்சுக்கு பிறகு சங்கரராமன் மாடிக்கு உழவு போய்விட அவள் மாலையும் கதிரவனை பற்றிய துதிப்பாடல் படித்தாள். மறுவாரம் ஆங்கில பேப்பரிலிருந்து 3 கவர்கள் நிறைய கடிதங்கள் கொடுத்து விட்டு போனான். கொஞ்சம் நம்பிக்கை பிறந்தது. விரித்து படித்ததில் 6-7 தேறியது. மதுரையில் 1, திருச்சியில் 2, பாண்டிச்சேரி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி என்று தலா 1 சிதறி கிடந்தது. ஒரு பெரிய தமிழ்நாடு டூர் போட்டால்தான் இவர்களையெல்லாம் பார்க்க முடியும் என்று தோன்றியது. கோவிலில் பார்க்கும் மாமி ஒரு பெண்ணை சுட்டி காட்டினாள். அந்த பெண் மிக அழகாக இருந்தாள். கூப்பிட்டு பேசிய போது நாணத்தோடு மிருதுவாய் பேசினாள். எங்கள் வீட்டிலும் பார்த்துன்னு இருக்கா ஆண்டி, உங்கள் அட்ரஸ் கொடுங்க, அப்பாவே ஜாதகம் அனுப்ப சொல்கிறேன். அந்த பெண் பேசிய கம்பீரம் மிகவும் பிடித்திருந்தது. உங்கள் மச்சினர் என்ன பண்ணுறார்? வெட்கம் காட்டாமல் விவரங்கள் கேட்டுக்கொண்டது. கல்யாணம் ஆறுது ஆகலை, அது வேறு விஷயம். தெய்வ சங்கல்பம். உங்களை பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் என்னை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம் பரஸ்பரம் கற்றுக்குவோமே. எங்கள் வீட்டுக்கு வாங்களேன். விலாசம் கொடுத்தாள். குமுதவல்லியா, வா, உனக்கு நான் உறவு தெரியுமோ? உன் தம்பியை கொடுத்த இடத்துல எனக்கு நிறைய பந்துக்கள் இருக்கா. உங்கள் ஆத்துக்காரர் பற்றி ரொம்ப நல்லா சொல்லுவா. அந்த பெண்ணின் வீட்டிற்கு போன போது பலமாய் உபசரித்தார்கள். வெளிநாட்டிலே கொடுக்கறதுக்கு பயமாக இருக்குது. நான் யாரையும் குறையாக சொல்லலை. சில உண்மை கதைகளை பத்திரிகைகளை படிச்சுட்டு ஏண்டாப்பா பொண்ணை பெற்றோம்னு கவலைப்பட வேண்டியிருக்கு போயேன். மாம்பழம் மயிலாப்பூர்னு இருந்தாலே போகிறோம், வேறு எந்த திசைக்கும் போக வேண்டாம்னு போயிடுத்து. வெளிநாட்டிலே வாழ்க்கைப்படுறவா நிறைய பேர் வாழ்க்கை சரியாக இல்லை அப்படின்னு தான் கேள்விப்படுறேன். ரொம்ப அதிகமாக போச்சுன்னா பெங்களூர், ஹைதராபாத்னு கொடுக்கலாமே தவிர அது தாண்டி போகிறதுக்கு பயமாக இருக்குது. எங்கள் மச்சுனன் அப்படி இல்லை மாமி. ஐயோ, உங்கள் மச்சுனரை நான் அப்படி சொல்லவே இல்லை. மற்றபடிக்கு உங்கள் பயம் நியாயம்தான் மாமி. எனக்கு பொண்ணு இருந்தால் இப்படி வெளிநாட்டுக்கு கொடுக்க நானும் யோசிப்பேன். உங்களை மாதிரியே மயிலாப்பூர், மாம்பழம் போகிறோம்னு நினைப்பேன். அவள் ஆமோதிப்பை தொடர்ந்து அந்த வீடு அவளிடம் ஒட்டி கொண்டது. அந்த பெண்ணை பாட சொன்னது, டிஃபன் செய்ய விரட்டியது, நகைகள் காட்டியது. அவர்கள் வீட்டில் இன்னொரு பெண்ணின் திருமண ஆல்பம் காட்டியது. ஒரு புது வகை டிஃபனை அந்த பெண் பிரமாதமாக செய்திருந்தாள். நர்வீஸாக பரிமாறினாள். கிளாஸாக பண்ணியிருக்கே என்று பாராட்டிய போது விழுந்து நமஸ்கரித்து அந்த பாராட்டை ஏற்றுக்கொண்டாள். எனக்கு ஒரு தம்பி இருந்தா, நான் கண்டேன்னு பண்ணிப்பேன். இது எனக்கு புகுந்து விடு. அந்த மனுஷனுக்காக வந்திருக்கிறேன். என் சொல் எவ்வளோ ஈடுபடும்னு தெரியலை. என் மச்சுனர் மறுக்க மாட்டார். மற்றவா என்ன சொல்லுவாளோ என நன்னா இருந்தாலும் நான் பார்த்துட்டு வந்தேங்கிறதுக்காகவே குறை சொல்லலாம். எல்லோரும் நல்ல மனுஷாதான் மாமி. போராத வேலை ஏதாவது பேச வைக்கும். ஆகா 10 பெத்து இருக்கணும் மாதிரி பேசுகிற. நாங்கள் ஒன்றும் உன்னை தப்பாக நினைக்கவே மாட்டோம். கல்யாணத்துக்கு பொண்ணு இருந்தால் 4 பேர் வருவா, பேசுவா, எல்லாம் நடக்கும். உன்னை மாதிரி ஒட்டிக்கிறவா கிடைச்சா எங்களுக்கு நிம்மதி. இவ தலையில் என்ன இது இருக்கோ? அடுத்த தடவை உங்கள் மச்சினன் ஃபோட்டோ கொண்டு வந்து கொடேன். அவள் ஃபோட்டோ கொடுக்க மறுபடியும் போன போது அந்த வீடு இன்னும் நெருக்கமாயிற்று. உங்கள் வீட்டை பற்றி விசாரித்தேன் குமுதவல்லி. எல்லோரும் ஆஹா ஓஹோங்கிறா.
அந்த சம்மந்தம் கிடைச்சா விடாதீங்கோங்கிறா. உங்கள் வீட்டுக்காரரை பற்றி ரொம்ப மரியாதையாக பேசுகிறா. உங்கள் அப்பாவும் உன் புருஷனும் அண்ணன் தம்பியாக கை கோத்துண்டு நடப்பாளாமே. ஒரே மந்தார இலையிலே குல்ஃபி ஐஸை ராத்திரி வெட்டி வெட்டி தின்னுண்டு பேசுவாளாமே. தம்பியும் அண்ணா மாதிரி தானே இருப்பார். உங்கள் மாமனார் என்ன கேட்பார், ஏது கேட்பார்னு விசாரித்து சொல்லு. அவள் ஒன்றும் கேட்க மாட்டா மாமி, நான் தான் கேட்கணும். அவளை சுற்றி பெண்கள் உட்கார்ந்து கொண்டார்கள். நல்ல இடம்னு மனசுக்கு பட்டுச்சு குமுதவல்லி. காசு பணம் பார்க்க மாட்டோம். 100 120 பவுன் கேட்டால் கூட போடுவோம். பகவானே, என்னை இதிலெல்லாம் பேச வைக்காதீங்கோ. என் ஒரே கவலை இவளை என் மச்சினருக்கு பிடிக்கணுமேனு தான். பிடிக்காத போயிடுங்கிறியா? எனக்கு தெரியலையே மாமி. மற்றவாளுக்காக நான் வாக்கு கொடுக்க முடியுமா? எல்லோரும் சேர்ந்து தேர் இழுத்து பார்ப்போம். சரி, நீ சொல்கிறது புரியறது. இருந்தாலும் எங்கள் பக்கத்து கணக்கே சொல்லிடுறேன். 120 சவரன் போட்டு கையில் 1 லட்சம் கொடுக்க தயார். முதல் நாள் ரிசப்ஷன் செலவு நீங்கள் பார்த்துக்கோங்க. மறுநாள் கல்யாண செலவு எங்களோடது. சொத்து பங்கு பிரிக்கிற போது இவளுக்கு உண்டானது வரும். மிக மிக நிறைவாக அவர்கள் பேச்சு இருந்தது. மைத்துனன் போட்டாவே அந்த வீடு முழுவதும் ஆவலோடு பார்த்தது. அந்த பெண் போட்டோ பார்த்துவிட்டு தாமரையாய் முகம் சிவந்தாள். அந்த நாணத்தை பார்த்ததும் குமுதவல்லி மிகவும் மகிழ்ந்து போனாள். நல்லபடியான குல பெண்களுக்கு தான் முகம் சிவந்து போகும், நாணம் வரும். பெண்கள் இப்படி வெட்கப்படுவதை பார்க்கவே அபூர்வமாக இருக்கிறது. இந்த பெண் கெட்டிக்காரி, சூட்சும புத்தியுடையவள். இதையெல்லாம் மீறியும் அவளிடம் நாணம் இருப்பது மிக மிக நல்ல விஷயம். இந்த நாணம் ஆணை பரவசப்படுத்தும். இதைவிட அருமையான பெண் மைத்துனனுக்கு கிடைக்க முடியாது. அழகு, அறிவு, அன்பு, அடக்கம் என்று ஏகப்பட்ட குணங்கள் இந்த பெண்ணிடம் பூங்கி தந்துகின்றன. அப்பா என் கல்யாணத்துக்கு 23 சவரங்கள் தான் போட்டார். இங்கே 120 சவரன்கள் கிடைக்கின்றன. இந்த சம்பந்தம் முடிந்தால் புகுந்த வீட்டுக்கு மிக நல்லது. தனக்கும் ஒரு கௌரவம். மாமனாரும் மாமியாரும் தன்னை கொண்டாடக்கூடும். தன்னை அதிகம் மதிக்காத நாத்திகள் வழிய வந்து பேசக்கூடும். ஒருத்தியா நின்று மச்சினன் கல்யாணத்தை எங்கள் குமுதவல்லி முடித்தா. குமுதவல்லி புக்காத்து பக்கம் மனுஷாலே கிடையாது. இருக்கிற மனுஷாலுக்கு சாமர்த்தியம் போராது. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த குழந்தை பட்ட பாடு இருக்கே. தன்னையே எதிரே வைத்து தன்னை நோக்கியே வசனம் சொல்லி கொண்டாள். தன் வசனத்தில் தானே மகிழ்ந்து போனாள். இப்படிப்பட்ட வசனங்கள் தன்னை நோக்கி வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆயினும் அமைதியாக இரு என்று உள்ளே ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. என்ன குமுதவல்லி, இத்தனை கேட்குறேன், இன்னும் புடி கொடுத்து ஒன்றுமே பேச மாட்டேங்கிறியே. பெண்ணை பெற்ற தாயார் ஆதகம் தாங்காமல் அவசரப்படுத்தினார். என் வச்சினர் மட்டும் மாமி, எனக்கு உங்கள் பெண்ணை பிடிச்சிருக்குது. என்னால் ஆன முழு முயற்சியும் பண்ணுவேன். மற்றபடி கடவுள் விருப்பம். பெண்ணே முன் வந்து தாயாரை சமாதானப்படுத்தினாள். வீடு திரும்பும்போது பெண்ணை பெற்றவரை விட அதிக கவலை குமுதவல்லியை பற்றி கொண்டது. கவலையில் பல விஷயங்கள் மறந்து போயின. குழம்பில் 2 முறை உப்பு போட்டுவிட்டாள். கீரை பொரியலில் உப்பே இல்லை. கல்மோதிரம் வாஷ் பேஷனில் கயிற்று வைத்து மறந்துவிட்டாள். ஹால் பெருக்கினால் படுக்கை அறையே மறந்துவிட்டாள். மேல்நிலை தொட்டிக்கு தண்ணீர் ஏற்ற மோட்டார் போட்டு அணைக்க மறந்து போய் வீடு பூட்டி கொண்டு கிளம்பினாள். பாதி வழியில் ஞாபகம் வந்து ஓடி வந்தாள். ஏதாவது ஞாபகப்படுத்தினால் எரிந்து விழுந்தாள். அவள் மைத்துனன் வருவதற்கு முதல் நாள் அவளுக்கு ஒரு கனவு வந்தது. அவள் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் உட்கார்ந்து வேகமாக போய்க் கொண்டிருக்கிறாள். சைக்கிள் ரிக்ஷா பூமியிலிருந்து 2 அடி உயரத்துக்கு தரையில் படாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. எதிர்காற்றை கிழித்து கொண்டு சைக்கிள் ரிக்ஷா பறக்கிறது. புடைவு தலைப்பு பறந்து படபடவென்று அடித்து சைக்கிள் ரிக்ஷா சக்கரத்தில் மாட்ட சற்றென்று மேலாக்கி இழுத்து இடுப்பு புடைய அவிழ்ந்து ஜாக்கெட்டும் பாவுடையுமாய் தெருவில் நின்றாள். சைக்கிள் ரிக்ஷாக்காரன் உட்பட நிறைய பேர் வாய்விட்டு சிரித்தார்கள். அவள் உடம்பு பொத்தி அவமானத்தில் கூசி குறுகி நிற்க ஒரு வீட்டு வாசற்படியில் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிற மைத்துனன் தலையில் அடித்து கொண்டு போய்விடுகிறான். நீ எல்லாம் ஒரு பிறவி என்பது போல கேவலமாக பார்க்கிறான். விழிப்பு வந்துவிட்டது. வியர்த்து கொட்டியது. ஏன் திடீரென்று இவ்வளோ அவசியப்படுகிறேன்? எதனால் மனசு மறுகிறேன்? ஏன் இவ்வளோ கெட்ட கனவுகள்? மைத்துனன் கல்யாணத்தை தலைமையில் சுமப்பது தவறா? எனக்கென்ன என்று விட்டு விடலாமா? இனிமேல் விட முடியுமா?
அப்பா வீட்டுக்கு வந்து எச்சரித்தது இதைத்தானோ? எனக்கு நானே சத்துரு என்றாரே என் புருஷன், அதுவும் இதுதானோ? நாளைக்கு மைத்துனன் வேண்டாம் என்று சொன்னால் இந்த வீட்டில் என் முகம் இறுக்கமாக போகுமே. இந்த விடியல் நேரத்து கனாவுக்கு என்ன அர்த்தம்? புருஷனிடம் கனாவை சொன்னபோது சிரித்தான். ஒன்று புரியுது குமுதவல்லி, ஒரு கல்யாணத்தை நின்று நடத்துகிற அளவுக்கு உனக்கு சாமர்த்தியம் இல்லை. நல்ல வேலை உனக்கு பொன் பிறக்கலை. பிறந்திருந்தா இதை விட டென்ஷன் ஆயிருப்ப. கல்யாணம்னு ஒரு விஷயத்தில் இறங்கினோம்னா 10 பேர் எதிர்ப்பு 10 பேர் ஆதரவுன்னு பிரியதான் பிரியும். இதை போட்டு மனசில் உழைப்பிக்காதே. இத்தனை தவிக்கிறையே, நாளை கார்த்தாலே அவன் ஒரு வெள்ளைக்காரியோட கல்யாணம் ஆயிடுத்துன்னு வந்தால் என்ன பண்ணுவ? சங்கரராமன் கேட்டான். என்ன பண்ணுவேன்? விதியேன்னு வளைய வருவேன். மாம்பழத்தில் என் வானம் சந்தி சிரிக்கும். இதே கொண்டை முடிச்சுட்டு போகிறாளே குமுதவல்லி, இவன் கதையை சொல்கிறேன்னு கேளு அப்படின்னு என் பின்னாலே சிரிப்பா அவன் சிரிக்கிறது என் காதுக்கு வரும். விதியேன்னு கேட்டுக்க வேண்டியதுதான். கடவுளே, எவ்வளோ எதிர்மறையான யோசனை! தோலை குலுக்கி பிரச்சனையை கீழே தள்ள தெரியலையே. எல்லாம் நான் தானே அலட்டிக்கிற போது சின்ன பேச்சும் பூதாகரமாகும். நல்லதுக்கு ட்ரை பண்ணு, நடக்கலையா மறந்துடு. உங்கள் தம்பி வெள்ளைக்காரியோடையா வருவார்னு சொல்கிறேன்? வந்தாலும் வருவான்னு சொல்கிறேன். அப்படி ஏதாவது சூகசமாக சொல்லியிருக்கானா? நான் அவரை நம்பி நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். பொண்ணு பார்த்துட்டு பிடிக்கலைன்னா கூட ஒத்துக்குவா. உங்கள் தம்பி வெள்ளைக்காரியை கல்யாணம் நின்று இங்கே வந்து நின்னார்னா செருப்படி விழும். உங்கள் கிட்டே ஃபோனில் சொன்னாரா வெள்ளைக்காரியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு? குமுதவல்லி, உனக்கு ரொம்ப சீக்கிரம் பைத்தியை பிடிக்க போகிறது. ஒரு பொம்மை நாட்டி உளறி கொட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்கணும். நீ தேவைக்கு அதிகமாக பயப்படுற, அநியாயத்துக்கு உளறி கொட்டுற. உன்னை பற்றி கவலையாக இருக்குது. என்ன பண்ணட்டு சொல்லுங்கோ? ஏக்கோட கெட்டு போங்கன்னு கீழே போட்டுட்டோமா? உங்கள் கல்யாணம் உங்கள் அப்பா அம்மாவது பாடுன்னு அப்படின்னு உங்கள் தம்பிக்கிட்டே சொல்லிட்டுமா? கூடாது குமுதவல்லி, இது உன் வேலை. இன் அதர் வேர்ட்ஸ், என் வேலை. என் வேலையை எனக்காக நீ செய்கிற. வீட்டுக்கு மூத்த மருமகள், அவளுக்குன்னு சில கடமைகள் இருக்கு இல்லையா? அதை பண்ணித்தானே ஆகணும். கடவுளே, இப்படியும் பேசுகிறேன் அப்படியும் பேசுகிறேன். உங்ககிட்ட யோசனை கேட்கறதுக்கு சும்மா இருக்கலாம். சங்கரராமன் மௌனமானான். குமுதவல்லியின் மனம் இறைய துவங்கியது. மறுநாள் ஏர் இந்தியாவில் மைத்துனன் சென்னைக்கு வந்து இறங்கினான். கூடவே ஒரு அமெரிக்க பெண்ணை கூட்டி வந்தான். குமுதவல்லிக்கு தலை சுற்றி மயக்க வந்தது. அப்படியே அடுக்கலையில் சரிந்து உட்கார்ந்து விட்டாள். அண்ணா, இந்த பெண் எனக்கு ஃப்ரெண்டு. என் பாஸோட மைத்துனி. தஞ்சாவூர் பெரிய கோவிலை விதவிதமாக ஃபோட்டோ எடுத்து புக்காக போடுறதுக்கு வந்திருக்கா. இன்றைக்கே கிளம்புனுங்கிறா. ஒரு 2000 ஃபோட்டோ எடுக்கணுமாம். 4-5 நாள் தங்கணுமாம். நீ கொஞ்சம் ஆஃபீஸுக்கு லீவு போட்டு இவளை கூட்டிகிட்டு போயிட்டு வரியா? உன்னை பற்றி ஆகா ஓகோன்னு சொல்லி வச்சுருக்கேன். எப்படி ஆகான்னு உன்னை பார்க்குறா பார். தஞ்சாவூரில் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்துடுத்தாமே, அங்கே தங்கிப்பா. செலவு பற்றி பயப்படாதே. எல்லாம் சப்ஜாடாக அவளே பண்ணுவா. நமக்கு மறுவூர் கிராமம் பற்றியும் சொல்லியிருக்கிறேன். அங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டு வா. கொஞ்சம் கூட வெயில் ஆகாது. ஏசி கார் போட்டுக்கோ. பெரும் பணக்காரி, ஆனால் ரொம்ப அடக்கமான பொம்மநாட்டி. ரொம்ப மரியாதையாக கற்றுக்குவா. குமுதவல்லிக்கு உயிர் வந்தது. அன்று இரவே அண்ணாவும் அந்த அமெரிக்க பெண்மணியும் தஞ்சாவூர் கிளம்பி போனார்கள். திருமண பேச்சை எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் குமுதவல்லி திகைத்தாள். என்ன மன்னி, ஏதாவது பொன் பார்த்திருக்கிறாளா? நம்ம வீட்டுக்கு வர சொல்வேளா? நான் போய் பொன் பார்த்துட்டு சொஜ்ஜி பஜ்ஜி திங்கிறதை விட அந்த பொண்ணு நம்மாத்துக்கு வந்தால் நல்லா இருக்காது. பொண்ணு வந்து மாப்பிள்ளை பார்க்கறது நல்லா இருக்காது. ஃபார் எ சேஞ்ச் செய்தால் என்ன? இல்லைப்பா, அப்படி செய்யப்படாது. நானும் நீயும் ஒத்துண்டா போராது. பொன் போது ஒத்துக்கணும். பொண்ணை பெற்றவ ஒத்துக்கணும். வீணா ஏன் ஒரு சிஸ்டத்தை மாற்றணும்? பெண் பிடிக்கலைன்னு சொல்லிடலாமா? தாராளமாக சொல்லலாம். பெண் அழகாக இருக்கணும் அண்ணி. நான் ஒரு பெண் பார்த்திருக்கிறேன். ரொம்ப அழகு. கொஞ்சம் படிச்சிருக்கணும். இங்கிலீஷ் பேசணும். எம்எஸ்சி படிச்சிருக்கா. கற்பாக இருந்தால் அமெரிக்கன்ஸ் பிளாக்கின்னு கூப்பிடுறாங்க. இந்த பெண் நல்ல சிவப்பு. சவுண்டாக இருக்காங்களா? 120 பவுன் போடுறேங்கிறான். நகையெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன் மண்ணி. உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். நீங்கள் இங்கே ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க.
பின்னால் தேவைப்படுற போது கேட்கிறேன். ஒரு பிளேன் டிக்கெட் வாங்குகிற மாதிரி கம்பீரம் இருந்தால் போகிறோம். எல்லாத்துலேயும் எங்ககிட்ட எதிர்பார்க்காம இருந்தால் போகிறோம். நான் செய்வேன் மன்னி. ரொம்பவும் பிடிங்கினா ஐயோன்னு போகும். இந்த தடவை நான் அதிகம் எதுவும் வாங்கிட்டு வரலை. ஆனால் நல்ல காசு கொண்டு வந்திருக்கிறேன். இங்கே இருக்கிற நாட்காலி மேஜையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாமே புதுசாக வாங்கிடலாம். உங்கள்கிட்ட எத்தனை ஜரிகை புடவை இருக்குது? 7 இருக்குது. ஏன், எல்லாமே சுமாராக தான் இருக்கும். வாங்க, கடைக்கு போகலாம். இன்னும் ஒரு ப்ரைவேட் டாக்ஸி ஏற்பாடு பண்ணுங்க. குழந்தைகளுக்கும் ஏதாவது வாங்கித்தரேன். என் கல்யாணத்தை ஒட்டி பூநூலும் போட்டுடலாம். முதலில் நகை கடைக்கு போனார்கள். 2 பையன்களுக்கும் 3 சவரனில் செயின், 2 சவரனில் பிரேஸ்லெட், வெள்ளி சொம்பு, பஞ்சபாத்திரம், உத்ரணி எல்லாம் வாங்கி கொடுத்தான். வெள்ளி பூனல், தங்கு பூனல் வாங்கினான். பட்டி வேட்டி அப்பாவை வாங்கி தர சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு விதவிதமாய் பேண்ட் சட்டைகள் வாங்கினான். அப்பாவுக்கு ஒன்று வாங்கலையா? மூத்த பிள்ளை ஆனந்தத்தோடு கேட்டது. உங்கள் அப்பாவுக்கு அமெரிக்கன் ஜீன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். போன தடவையே இடுப்பளவு எடுத்துகிட்டு போனேன். மைத்துனன் கண் சிமிட்டினான். ஐயோ, எங்கள் அப்பா ஜீன்ஸ் போட மாட்டார். போட வைக்கணும். வெறுமனே கொசமொசான்னு வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டுட்டு போனால் எப்படி? வார்ட் பாய் மாதிரி இருக்கும். 3 ஜீன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 3ம் வெவ்வேறு கலர். அதை போட்டு ஒயிட் ஷர்ட் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். நாம் எல்லோரும் சேர்ந்து உங்கள் அப்பாவை போட வைக்கலாம் என்ன? புடவை கடைக்கு போனார்கள். 5000, 6000, 8000, 10000 என்று 4 விலையில் 4 பட்டு புடவைகள் எடுத்து கொடுத்தான். குமுதவல்லி அவன் பிரியத்தில் நெகிழ்ந்து போனாள். நன்றி சொல்ல முடியாமல் தடுமாறினாள். அண்ணா ஃபோன் பேசும்போது லேசாக சொன்னார். நீ பொன் பாருன்னு லேசாக சொல்லிட்ட. உன் மண்ணியும் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு டென்ஷனாகி உடம்பை கெடுத்துக்கிறான்னு வருத்தப்பட்டார். நான் ரொம்ப அப்செட்டாக வைத்தேன். உங்களுக்கு சிரமப்படுத்தியிருந்தா தயவு செய்து மன்னிச்சிக்கணும். எனக்கு உங்களை விட்டால் மனுஷா கிடையாது. சும்மா இரு வேதமூர்த்தி. உனக்கு செய்ய வேண்டியது என் கடமை. புடவை வாங்கி காசு கொடுத்து காரு நோக்கி நகரும்போது கோவிலில் பார்த்த பெண்ணின் தாயார் எதிர்பட்டாள். மச்சுனனா என்று விசாரித்தாள். எப்போ சொல்லி அனுப்புவேல்? தொடர்ந்து கேள்வி கேட்டாள். இன்னும் அந்த பேச்சே ஆரம்பிக்கலை மாமி. முந்தா நேற்று தானே வந்திருக்கிறார். புடவையெல்லாம் வாங்கிறது பார்த்த உடனே எங்கே செட்டில் ஆயிடுச்சோன்னு ஒரு கிளேசம். நீ சொல்லாமல் இருக்க மாட்டேனேன்னு ஒரு நம்பிக்கை. அந்த மாமியின் பரிதாபமான முகத்தை பார்க்கும்போது வயிறு கலங்கியது. எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டுமே, யார் மனதும் நோகாமல் இருக்க வேண்டுமே என்று ஏக்கம் வந்தது. இந்த நேரத்தில் இவர் வெள்ளைக்காரியச்சியோட தஞ்சாவூரில் போய் உட்கார்ந்துட்டு இருக்காரே. இல்லைடா, எனக்கு வேலை இருக்குன்னு இங்கேயே இருக்கப்படாது. இந்த பேச்சை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. அவளை பிள்ளை பார்க்க வர சொல்லுங்கன்னு அச்சுனன் மறுபடியும் முருங்கை மரம் ஏறினா என்ன பண்ண முடியும்? ஏறாதுன்னு என்ன நிச்சயம்? இந்த மாமிக்கிட்ட போய் ஏங்க மச்சினர் பொன் பார்க்க வரமாட்டாராம், பிள்ளை பார்க்க வர சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் வயசுண்டு சிரிப்பா. மொத்த மேற்கு மாம்பழமுக்கும் நியூஸ் போய் என் மானம் கப்பிலேறும். இப்போவே இந்த மாமி கண்ணு நல்லா இல்லை. நேராக கடைக்குள்ளே போய் நான் என்னெல்லாம் புடவை வாங்கினேன்னு கேட்டுக்க தான் கேட்பா. எத்தனை ரூபா பில்லுன்னு பார்க்க தான் பார்ப்பா. இங்கே கேள்வி கேட்டுட்டு நான் நிஜம் சொல்கிறேன்னா பொய் சொல்கிறேன்னா கோயிலில் பார்த்து கிராஸ் செக் பண்ணுவா. தப்பி தவறி பொன் சொல்லிட்டும் தெரு முழுக்க தண்டாரை போடுவா. எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம ஊர் பொம்மாநாட்டியை திருத்தவே முடியாது. சரி, பொண்ணை பெற்றவளுக்கு இப்படி 100 விதமாக கவலை வரதான் செய்யும். நாம் போய் அடி அல்பமேன்னு சொன்னால் நீ ரொம்ப கெட்டிக்காரி, பிள்ளையை பெற்றுட்டேன்னு இடித்து காமிப்பா. இந்த நேரத்தில் இவர் வெள்ளைக்காரியோடு போனது தான் தப்பு. அங்கே என்ன கூத்து நடக்கிறதோ. என் புருஷன் சத்தியசந்தன் தான். இருந்தாலும் கட்டை நெட்டியாக ஒரு பொண்ணு மடியிலே படுத்துண்டு வைத்த வருஷனா கையை தூக்கி பிள்ளைய வச்சுக்க முடியும்? தொடணும்னு தோணலாம். போதாக்குறைக்கு என் புருஷனுக்கு பேச்சு சாமர்த்தியம் வேறு. தஞ்சாவூர் கோயிலுனா வெள்ளைப்பாகு மாதிரி இளம் சூடாக வேர்க்கடலை பருப்பி வாங்கி தீங்கிற சுகமாக பல விஷயங்கள் தஞ்சாவூரை பற்றி பேசிக்கிறேங்க சொல்லுவார். என்னை விட்டுட்டு போக முடியாதுங்கிறது வேறு. அவ நிறம் மாதிரி உன் தொடை இல்லையேன்னு வேறு. அவ நிறம் மாதிரி உன் தொடை இல்லையேன்னு சொன்னாக்கா குத்தி கொண்டுடலாம்னு தான் ஆத்திரம் வரும். கொல்ல முடியாது, அழுகை தான் வரும். சேச்சே,
நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்? பகவானே, எனக்கு இன்னும் நல்ல புத்தியை கொடு. என் புருஷன் சொல்கிற மாதிரி அநியாயத்துக்கு பயப்படுறேன். அதிகமாக யோசனை பண்ணுறேன். நான் இன்னும் கெட்டியோ இல்லையோ, அசடோ தானோ. இப்போ கூட உன் கல்யாணம் பற்றி எனக்கு தெரியாதப்பா, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடலாம். வாழ்க்கையில் இதுவரை வாங்கிராத 4 மிக விலை உயர்ந்த பட்டு புடவைகள் மடியில் இருந்ததும் குமுதவழியின் மனசு அதிகம் பேச முடியவில்லை. மைத்துனன் அதில் போக முடியவில்லை. குமுதவழியின் மனசு அதில் போக முடியவில்லை. மைத்துனன் கல்யாணத்தையே பற்றி கொண்டு நின்றது. நமக்கு நாமே எதிரிகள் என்பது மெல்ல புரிந்தது. நமக்குள் இருக்கிற சத்துருவை ஜெயிப்பதே முக்கியம் என்று புரிந்தது. குமுதவழி புருஷனின் வரவுக்காக காத்திருந்தாள். வந்ததும் பேச்சை துவங்கினாள்.